அண்மையில் ஏற்பட்ட போர் பதட்டம் காரணமாக ஈரான் தனது ஹார்முஸ் துறைமுகத்தினூடாக கடல் மார்க்க பாதையை தடை செய்துள்ளது. இது குறிப்பாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் 33 கிலோமீட்டர் அளவில் உடைய கடல் பாதையாக காணப்படுகிறது. இதனூடாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பயணிக்கின்ற 20% எண்ணெய் போக்குவரத்து தடைபடுகிறது. இது குறிப்பாக 17 பில்லியன் பேரல் அளவு எண்ணெய் கொண்டதாக காணப்படுகிறது. இதனூடாக பார்த்தா மத்திய கிழக்கு நாடுகளிலான இந்த ஈரான், ஈராக் மற்றும் சவுதி அரேபியா, UAE போன்றவற்றின் 90% ஆயில் எக்ஸ்போர்ட் தடைப்பட்டு செல்லுது. இந்த எண்ணெய்கள் குறிப்பாக எந்தெந்த நாடுகளுக்கு பயணிக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இந்தியா இதிலிருந்து 85% எண்ணெயை இறக்குமதி செய்தது. இது குறிப்பாக மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறதுல 60% எண்ணெய்களை கொள்வனவு செய்கிறதால இது பெரிய அளவில் அங்கே இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து குறிப்பாக சீனா போன்ற நாடுகளில் 10 மில்லியன் பேரல் அளவுகளான ஆயில் தேவைப்படுது. அதில் 40% மிடில் ஈஸ்டில் இருந்தும், மிச்சது ரஷ்யாவில் இருந்தும் சென்ட்ரல் ஆசியாவில் இருந்தும் இறக்குமதி செய்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இதனூடாக சைனாட பொருளாதாரமானது ஏற்ற இறக்கமாக காணப்படும். ஆனால் இந்த மிடில் ஈஸ்டில் இருந்து அடுத்ததாக ஜப்பான் இறக்குமதி செய்து இது 90% எண்ணெய் வளத்தை அந்த மிடில் ஈஸ்டில் இருந்து இறக்குமதி செய்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா 80% தொடக்கம் 90% ஆயில் ஏற்றுமதியை இந்த குறித்த பாதையினூடாகவும், மிச்சதை செங்கடலினூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இதனூடாக அவங்களோட ஐரோப்பிய கடல் பாதை சீராக இருந்தாலும் அவங்களோட 80% கடல் ஏற்றுமதியானது இந்த பாதையினூடாக சென்றதால் இது சவுதி அரேபியாவுக்கும் பெரும் ஆபத்து, அதாவது பொருளாதார ரீதியில் ஆபத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகிற 90% எண்ணெய் வளங்கள் குறிப்பாக பாகிஸ்தான் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்து அது ஈரானின் தரைவழி பாதையினூடாகவும் இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் 35% டீசல் ஈரானூடாக பாகிஸ்தானுக்கு கொண்டு வரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் UAEயிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிற 72% ஆயில்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த ஹார்முஸ் கடல் பாதையினூடாகவே பயணம் செய்கிறது. இது குறிப்பாக இந்த UAEயிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இந்த யூரோப்புக்குரிய தேவைப்படுகிற 10% எரிபொருட்கள் இந்த UAEயினூடாக குறித்த கடல் பாதையினூடாக பயணிக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. எனவே தான் இந்த ஆயில் ப்ரைஸ் என்றது உலக அளவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த துறைமுகத்தினூடாக பயணங்களை தடைப்படுகிறதால விலையேற்றம் நிச்சயமாக நடைபெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.